இந்த வீட்டோட ஹைலைட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டை வந்து 5 ஃபீட் பண்ணி கொடுத்துருக்குறோம். சீலிங் ஹைட்டை வந்து 11 ஃபீட் பண்ணி கொடுத்துருக்குறோம். உட்டன் டெக்ஸ்டராக இருக்கட்டும், இந்த சிஎன்சி கேட்டாக இருக்கட்டும், எலிவேஷனில் இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸு அண்ட் லைட்ஸு எல்லாமே இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இன்க்ளூடிங்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடை பொறுத்தவரை ஃபால் சீலிங் நாங்கள் பண்ணலை, அந்த செலவை கொண்டு வரல. அது நம்ம கொண்டு வந்தால் வீட்டுக்காரவங்களுக்கு அது அடிஷ்னலாக சார்ஜஸ் ஆயிருன்றதுக்காக ஃபால் சீலிங் எஃபெக்ட் நம்மளுக்கு இருக்கிறதுக்காக சீலிங்லேயே நாங்கள் டிசைன் பண்ணி பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஃபைல் லைட்டுக்கான க்ரூவெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ப்ரொஃபைல் லைட்டில் டேரெக்டாக சீலிங்லேயே தான் போட்டிருக்கோம். நார்மல் ஸ்டெப்ஸாக பண்ணலை, இது செயின் ஸ்டெப்ஸாக பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் செயின் ஸ்டெப்ஸாக பண்ணிட்டோம். அது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இது இன்க்ளூடிங்காக பண்ணிட்டோம். ஸோ இது இப்படி பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது நம்ம வுட்டு அது இதுன்னு போனோம்னா செலவு கூடிரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அது நம்ம கிளைண்ட்டிட்ட சார்ஜ் பண்ணுற மாதிரிக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக எம்எஸ்லேயே வந்து நம்ம உட்டன் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேர் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பண்ணலாம், நார்மலாக ஒரு லேடர் மாதிரி பண்ணலாம். பட் அது இங்கே அந்தளவுக்கு யூனிக்காக இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்லன்னு ஸ்பைரல் ஸ்டேர் கேஸே நாங்கள் பண்ணிட்டோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதே ரவுண்டுக்காக வாலும் பண்ணிட்டு இந்த டோருமே வந்து ஸ்கொயராக போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த இது என்ன இருக்கோ இதுக்காகவே நாங்கள் டோர் செக்ஷன் பண்ணிட்டோம். இங்கே தண்ணி வரக்கூடாதுன்னு இங்கே ஒரு சன்ஷேடு மாதிரி பண்ணிட்டீங்க. ஆமாம் சார். ப்ளஸ் வந்து நம்ம யூபிவிசி விண்டோ பண்ணியிருக்கோம். நீங்கள் விண்டோ கவனிச்சிங்கன்னா தெரியும், எல்லாமே பெரிய சைஸ் விண்டோ தான் வச்சுருப்போம். ஓகே, மஸ்கிட்டோ மெஷோடவே கொடுத்துட்றீங்களா? இன்க்ளூடிங் மஸ்கிட்டோ நெட்டோட நாங்களே பண்ணி கொடுத்துட்டோம். பாத்ரூம் எதையுமே அந்த மாதிரி லோ சீலிங் பண்ணலை? இல்லை சார், பண்ணலை. அதாவது இந்த வீட்டுக்கு பண்ணால் அதனுடைய லுக்கு போயிருன்னு சொல்லிட்டு நாங்கள் இது எல்லாமே ஃபுல் சீலிங்காகவே பண்ணிட்டோம். க்ளோஸ் ஆகி தானே இருக்குது, ஏன் கேட்டுன்னு யோசிச்சேன். அவங்க கொஞ்சம் இது வேணும் சார் எக்ஸ்ட்ரா பர்பஸுக்காகன்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் அதையுமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஓவர் ஹெட் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ஃபேஸில் ஒரு தரையிலேருந்து ஒரு அடி நம்ம கட்டி தூக்கி வைப்போம். ஸோ அப்படி வைக்கிறத காட்டிலையும் கொஞ்சம் நம்ம பேராபெட் வால் ஹைட் வரைக்கும் தூக்கி வச்சிட்டோம்னா கீழே வந்து வாட்டர் ப்ரெஷர் நல்லா இருக்குமேன்றதுக்காக வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான் இது இன்க்ளூடிங் ஸ்கொயர் ஃபீட்டில் ரேட்டு தான். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் பண்ண கிடையாது. வணக்கம் சார். வணக்கம் சார். அவங்க பேர், உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பேர், எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? சார், என்னுடைய நேம் விக்னேஷ். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விகே பில்டர்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ். நம்ம 9 இயர்ஸாக வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தேனி டிஸ்ட்ரிக்டில் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை, பெங்களூர் அண்ட் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. பட் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுறதுக்கான பிளான் எடுத்து வச்சுருக்கிறோம். அது கூடிய சீக்கிரத்தில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த வீட்டை பற்றி சொல்லுங்கள், என்ன ஏரியாவில் பண்ணியிருக்கீங்க? அதுக்கப்புறம் இது வந்து லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1470 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா G+1 சேர்ந்து 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இதில் உங்களுக்கு ஹைலைட்டான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டெக்ஸ்டர் பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். இது வந்து டைல் இல்லை, நாங்கள் இது வந்து உட்டன் டெக்ஸ்டர்லேயே வந்து பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இது டைல் கிடையாது, இதுவும் டைல் கிடையாது. ஆமாம், எல்லாமே பெயிண்டிங், இதெல்லாம் பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்கிறோம். ஓகே. உங்களுக்கு அந்த கிரில் கேட்டு, சேஃப்டி கேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுக்காக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாங்கள் லேசர் டிசைன்லேயே பண்ணியிருக்கிறோம். ஓகே. பேஸ்மெண்ட்டுடைய ஹைட்டு? பேஸ்மெண்ட் ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் பண்ணியிருக்கோம். நாங்கள் 4 ஃபீட் தான் கோட் பண்ணி கொடுத்தோம். ஒரு 1 ஃபீட்டு கிளைண்ட் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க, நாங்கள் அதை காம்ப்ளிமெண்ட்ரியாகவே பண்ணி கொடுத்துட்டோம். 1 ஃபீட் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே. இந்த பில்டிங்கோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 45 ஃபீட்டு, விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 35 ஃபீட்டு. இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. வாஸ்துப்படி இந்த வீடு எப்படி இருக்கும் சார்? இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்குறது வந்து வாஸ்து தான். ஏன்னா ஒரு வீடு எவ்வளோ நாள் காசு போட்டு கட்டிடலாம், பட் அந்த வீட்டில் குடியேறவங்க மன நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும் இல்லையா? அதுக்கு அந்த வாஸ்துன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து நாங்கள் பில்டப் பண்ணுற எந்த வீடுமே ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வாஸ்து தான். வாஸ்துப்படி தான் பிளான் கொடுப்போம், அதுபடி தான் நம்ம பில்டிங்கும் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ வாஸ்துப்படி இது வந்து ஈசானி மூலை, இது வந்து ஈசானி மூலை டவுனாக இருக்கணும். ப்ளஸ் சம்பு அந்த இடத்துல போடணும்னு போட்டுட்டோம். போர்வெல்லும் போட்டிங்க? போர்வெல் அங்கனக்குள்ளேயே நாங்கள் போட்டாச்சு. ஓகே. இப்போ அதே மாதிரி கிச்சன் வந்து அக்னி மூலையில் வந்துருச்சு. பெட்ரூம் வந்து கன்னி மூலையில் வந்துருச்சு. உங்களுக்கு டாய்லெட்ஸ் வாயு மூலைக்கு வந்துருச்சு. ஓகே. எல்லாமே நாங்கள் வந்து ப்ராப்பராக அது மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஈசான கன்னி பார்வை இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிராஸ் செக்ஷனுமே நாங்கள் 2 பார்வையாக தான் கொடுத்துருக்கோம். அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டோம்னா, பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டோம்னா 2ம் உங்களுக்கு பார்வை இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணுற எல்லா இதுவுமே அந்த மாதிரி வாஸ்துபடி தான் பண்ணுறோம். வாஸ்துபடி தான் பண்ணுறோம். ஓகே. இது கார் பார்க்கிங்க. இது கார் பார்க்கிங் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16/15. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பு பண்ணியிருக்கோம். கிளைண்ட்டு கேட்டாங்க, ஸோ சம்பு மட்டும் நாங்கள் அடிஷ்னல் சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகே. இது வந்து போர்வெல் டேங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஆஃப் காஸ்ட்டு தான். அதுக்கு நாங்கள் தனியாக சார்ஜ் பண்ணல. இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளேயே அது ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு. ஓகே. சம்பு மட்டும்தான் அடிஷ்னலாக வரும்.
செட்பேக் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 4 பக்கமே செட்பேக் ஏரியா கொடுத்துருக்கோம். இது வந்து 3 ஃபீட் செட்பேக் ஏரியா கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த காம்பவுண்ட் வால்லாம் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் லெவல்லேருந்து 7 ஃபீட் ஹைட் பண்ணியிருக்கோம். இது சிலிண்டர் வந்து வெளியே வைக்கிறதுக்காக வந்து இங்கே ஒரு கேட்டு ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஆப்ஷனு 2 சிலிண்டர் பண்ணிக்கலாம். பில்டிங் ஏரியாவுக்கும் காம்பவுண்ட் ஏரியாவுக்கு ஃபுல்லாக நாங்கள் கிராவல் ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுக்குறதுக்கு சேர்த்து தான் நாங்கள் இதை ரன்னிங் ஃபீட்டு ஸ்கொயர் ஃபீட்டாக இந்த காம்பவுண்ட் வாலுக்கு வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகே. அங்கிட்டு 2 ஃபீட் செட்பேக் ஏரியா இருக்குது, இங்கிட்டு 3 ஃபீட் செட்பேக் ஏரியா இருக்குது. ஓகே. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஒரு காமன் டாய்லெட்டும் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டுமே வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன், ஏன்னா அந்த மெயின் டோரையும் இங்கே இருக்கக்கூடிய எதையும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு கேட் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா இது எம்எஸ் தான். இது எம்எஸ்னாலும் ஒரு யூனிக்காக இருக்கட்டுமேன்றதுக்காக வந்து நாங்கள் இந்த மாதிரி 3 ரிங்ஸ் பேட்டர்ன் பண்ணி இந்த 3 ரிங்ஸில் இந்த டாப்பும் சென்டர் ரிங்கை மட்டும் நாங்கள் உட்டன் கிரைண்ட்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கணுமேன்றதுக்காக. ஸ்டெப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் பண்ணியிருக்கோம் சார். ஃபுல்லாக லப்பத்ரா கிரானைட் பண்ணியிருக்கோம், ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட்டு 4x11. எம்டிஆர் தான் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு புத்தா ஸ்டாச்சு, ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரி, வர்றவங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு புத்தா ஸ்டாச்சு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பின்னாடி பேக் சைடு வந்து ஃப்ளூட்டட் பேனலில் வந்து நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு பூம் லைட்டும் கொடுத்துருக்குறோம். ஓகே. ஓகே. இந்த வீட்டுக்கு இன்டீரியரும் நீங்களே தான் பண்ணியிருக்கீங்க. கம்ப்ளீட்டாக இன்டீரியர் ரேட்டோட சேர்த்த மாதிரியே இன்டீரியர் சேர்ந்த மாதிரியே பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே. இது மெயின் ஃப்ரேம் அண்ட் டோரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேக்கில் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் பண்ணியிருக்கிறோம், 7 ஃபீட் இல்லை. வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடுன்றதுனால இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கணுமேன்றதுக்காக வந்து நாங்கள் 8 ஃபீட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. இந்த ஃப்ரேம் வந்து திக்னஸ் வந்து ரொம்ப பெருசாகிற மாதிரி இருக்கே. இல்லை சார், இது வந்து 6x4 தான் ஃப்ரேமு. ஓகே. இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு திக்னஸ் உள்ளதில் ஹனிவுட் பண்ணியிருக்கிறோம். இதுவும் தேக்கு தான், கம்ப்ளீட்டாக A to Z இது ஃபுல்லாகவே தேக்கு தான். ஓகே. 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 ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு கிராண்டான லுக்கு வரணுன்றதுக்காக இந்த மாதிரி இந்த இது பண்ணியிருக்கிறோம். நம்ம லாக்கெல்லாம் யூரோப்பா எல்லாம் கம்ப்ளீட்டாகவே மெயின் டோர்லேருந்து பெட்ரூம் டோர்லேருந்து எல்லாமே யூரோப்பா பின்னாடி தான் பண்ணி வீடு ஃபுல்லாகவே. இப்போ இந்த ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16x16. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பைக்கு லைட் கலரும் கிடையாது, ரொம்பைக்கு டார்க் கலரும் கிடையாது. ஒரு மீடியம் கலர், ஒரு லைட் கிரே பேட்டர்ன் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஸ்பேசர் வச்சுட்டு ஸ்பேசர் ஹைலைட் பண்ணுறதுக்காக வந்து பிளாக் ரூட் பண்ணியிருக்கோம். இந்த விண்டோஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8x4.5 சார். ஹைட் வந்து 4.5 ஃபீட்டு, விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் பண்ணியிருக்கோம். ஓகே. மஸ்கிட்டோ மெஷோடவே கொடுத்துறீங்களா? இன்க்ளூடிங் மஸ்கிட்டோ நெட்டோட நாங்களே பண்ணி கொடுத்துட்டோம். இது வந்து எங்களுடைய சேர்ந்தது தான், எங்களுடைய ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வரலாம். இந்த டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக இந்த ஹாலில் ஒரு ஃபுல் வாலுமே 16 ஃபீட் பண்ணியிருக்கோம். டிவி கபோர்டு வித் பூஜா யூனிட்டோட. ஓகே. இது எல்லாமே பிளைவுட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது வந்து சார் கம்ப்ளீட்டாக எம்டிஎஃப்ல வாட்டர் ப்ரூஃபிங்கில் பண்ணியிருக்கிறோம். ஓகே. இந்த வீடு ஃபுல்லாமே எம்டிஎஃப்ல வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கிறோம். கிச்சன் மட்டும் பாட்டம் கேபினெட் ஃபுல்லாமே பிளைவுட் வித் மைக்கா பண்ணியிருக்கிறோம். ஓகே. இது ஃபால் சீலிங்கா? இல்லை சார், இது ஃபால் சீலிங் இல்லை, பட் ஃபால் சீலிங் எஃபெக்ட் நம்மளுக்கு இருக்கிறதுக்காக சீலிங்லேயே நாங்கள் டிசைன் பண்ணி பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஃபைல் லைட்டுக்கான க்ரூவெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ப்ரொஃபைல் லைட்டில் டேரெக்டாக சீலிங்லேயே தான் போட்டிருக்கோம். இந்த வரக்கூடிய ஸ்பாட் லைட்ஸு அண்ட் சர்ஃபேஸ் லைட்ஸு இது எல்லாமே சீலிங்கில் தான் டேரெக்டாக போட்டிருக்கோம். இந்த வீடை பொறுத்தவரை ஃபால் சீலிங் நாங்கள் பண்ணலை, அந்த செலவை கொண்டு வரல. ஓகே. அது நம்ம கொண்டு வந்தால் வீட்டுக்காரவங்களுக்கு அது அடிஷனலாக சார்ஜஸ் ஆயிருன்றதுக்காக, அந்த சார்ஜஸ் வராமல் ஆனால் ஃபால் சீலிங் லுக்கு கொடுக்கணுமேன்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் பார்க்குறதுக்கு ஃபால் சீலிங் மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் 11 ஃபீட் கொடுத்துருக்கீங்க, அந்த 11 ஃபீட் ஃபுல்லாகவே கிடைக்கும். ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. இது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஃபால் சீலிங் பண்ணால் கொஞ்சம் குறைஞ்சிரும், ஹைட்டு குறையும். அதை நம்ம குறைக்க விடாமல் வச்சுருக்குறோம் நம்ம. இது பூஜா யூனிட். இதுவுமே ஹைட் இது வரைக்கும் 8 ஃபீட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு 1.5 ஃபீட், கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபீட் அரௌண்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஃபுல்லாக வந்து நம்ம பிளைவுட் செக்ஷன்லேயே பண்ணியிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் லைட்டும் பண்ணியிருக்கிறோம் ஒரு வெளிச்சத்துக்காக. கிரானைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே. ஏன்னா இங்கே சாமி கும்பிட்றப்ப தீபம் ஏற்றுவாங்க, கொஞ்சம் சூடு வரக்கூடிய இடம்ன்றதுனால பிளேவுட் அஃபெக்ட் ஆகக்கூடாதுக்காக கிரானைட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. அதே மாதிரிக்கு இந்த யூஸ் பண்ணக்கூடிய டோர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்லோ ஹின்ச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், சாஃப்ட் க்ளோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எதுவுமே உங்களுக்கு ஸ்பீடாக போய் அடையாது. எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாமே நாங்கள் சாஃப்ட் க்ளோசிங் தான் பண்ணியிருக்கிறோம். காலில் இருந்து இது டைனிங் போர்ஷனு. ஸோ இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த வால் எம்டிஆர் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் யூனிக்காக காட்டுறதுக்காக வந்து ஃப்ளூட்டட் பேனலில் இந்த டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு லைட்டிங் பண்ணியிருக்கோம். ஏன் கிராஸாக பண்ணியிருக்கீங்க?
இந்த இது கிராஸாக பண்ணதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து இதை ஃபுல்லாக கவர் பண்ண இந்த டைனிங் ஹாலோட ஏரியா குறைஞ்சிச்சு. குறைஞ்சதா? இல்லை அதை நம்ம எடுத்தோம்னா ஹாலோட ஏரியா குறைஞ்சிச்சு. ஸோ இது ரெண்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்கு என்ன ஐடியான்னு பண்ணிட்டு நாங்கள் இந்த கிராஸ் செக்ஷன் டிசைன் பண்ணிட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு ஃபீல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கனெக்டடாக இருக்கும், தனியாக இருக்காது, கனெக்டடாக இருக்கும். ரூம் சைஸும் உங்களுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் வராது, அந்த சைஸ் அப்படி முழுசாக கிடைக்கும். இப்போ இந்த டைனிங் ஹால் வந்துட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 15/10. இந்த ஃப்ளோட்டர் பேனல் வந்து ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு ரெண்டு சைடுமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி செட்டப். ஆமாம் சார். இது டைனிங் ஹாலில் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இடம் கொஞ்சம் எம்டியாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப வந்து கிளைண்ட்டுக்கு நாங்கள் தான் ஐடியா கொடுத்தோம். சரிங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு, சரிங்க சார் அப்போ ப்ரொசீட் பண்ணுங்கன்ட்டாங்க. ஸோ நாங்கள் இன்னராக வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பண்ணிவிட்டு சும்மா பட்ஜெட்டில் முடிச்சிட்டோம். ஒரு 50,000க்குள்ளேயே அதை கம்ப்ளீட்டாக என்டையர் ஒர்க்கு, டைல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, மோட்டார் கனெக்டிங், அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே சேர்த்து ஒரு 50,000க்குள்ள முடிச்சிட்டோம். ஓகே. இங்கே வந்து ஸ்டேர் கேஸ், இது வந்து இன்னர் ஸ்டேர் கேஸ் சார். நம்ம நார்மல் ஸ்டெப்ஸாக பண்ணலை, இது செயின் ஸ்டெப்ஸாக பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் செயின் ஸ்டெப்ஸாக பண்ணிட்டோம். அது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இது இன்க்ளூடிங்காக பண்ணிட்டோம். இது ஏரியா வந்து கொஞ்சம் 2200 ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சு. ஸோ இது இப்படி பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக அமௌண்ட்டு கொஞ்சம் வித்தியாசம் வந்துச்சு. பட் நாங்களே அதை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே ஓகே ஓகே. இங்கேயும் அங்கே வெளியே பார்த்தா ஆமாம் அதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு அதே 3 ரிங் பேட்டர்னை வித் உட்டன் ஃபினிஷிங்கோட நம்ம கொடுத்துருக்குறோம். இது நம்ம உட்டு அது இதுன்னு போனோம்னா செலவு கூடிரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அது நம்ம கிளைண்ட்டிட்ட சார்ஜ் பண்ணுற மாதிரிக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம அதை இதுலேயே பண்ணிட்டோம். எம்எஸ்லேயே வந்து நம்ம உட்டன் கனெக்ட் பண்ணிட்டோம். கீழே வந்து இங்கே ஒரு இடம் கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் யூபிஎஸ்ஸையும் ப்ளஸ் இந்த செக்ஷனுக்கான மோட்ரு எல்லாமே உள்ளே கொண்டு போயிட்டோம். ஸோ இங்கே வந்து யூபிஎஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான பாயிண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே உள்ளே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். உள்ள லைட் எரியுது. இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம செக் பண்ணணும்ல சார், இருட்டில் உட்காந்து பார்க்க முடியாதுன்னு அங்கேயுமே நாங்கள் லைட்டிங் கொடுத்துட்டோம். ஓகே ஓகே. நிறைய பேர் அந்த ஸ்டோரேஜ் உள்ள லைட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம் அது நாளைக்கு வந்து நம்ம ஒரு டார்ச் அடிச்சு பார்க்க முடியாதுல்ல, ஒரு லைட் இருந்தால் நல்லா இருக்குமேன்றக்காக லைட்டிங் ஏற்கனவே பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே. இப்போ இங்கே வந்து டைனிங் ஏரியாவுக்கு வாஷ் பேஷன் யூனிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பிராண்ட்ஸ் எல்லாமே மெயினாக பார்த்தீங்கன்னா ஜாக்வார் அண்டு பேரிவர் தான் சார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இது இந்த டைனிங் மட்டும் ஜாக்வார் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரிமைனிங் இருக்கிற பாத்ரூம் செக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லாமே பேரிவர் தான் நம்ம க்ளோஸ்அவுட் யூஸ் பண்ணியிருக்கோம், வாஷ் பேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. பட் டேப்ஸ் எல்லாமே வந்து ஜாக்வார் போட்டிருக்கோம். ஜாக்வார் பிராண்ட் போட்டிருக்கோம். இதுவும் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க்கு தான். ஆமாம் சார். இது கபோர்டு. இந்த மாதிரிக்கு தண்ணி வரக்கூடிய ஏரியா இருக்கிற எல்லாமே நாங்கள் கபோர்ட்ஸில் பிளேவுட்ஸில் தான் பண்ணியிருக்கோம். இது எம்டிஎஃப் கிடையாது. ஓகே. இது ஃபுல்லாக பிளேவுட்ஸில் பண்ணியிருக்கோம். இது ஃப்ளோட்டட் பேனல் பண்ணியிருக்கோம். இது அப்படி கிச்சன் வந்துட்டீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் மாடுலர் கிச்சனு. இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டேண்டம் பாக்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவுமே சாஃப்ட் க்ளோசிங் தான் பண்ணியிருக்கிறோம். இது ஃபுல்லாக வந்து ஜி ப்ரொஃபைல் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கபோர்ட் செக்ஷன் எல்லாமே வந்துடும். இது வந்து நாங்கள் டாப்பில் கான்கிரீட் போட்டு பண்ண கிடையாது. இது ஃபுல்லாகவே வந்து பிளேவுட் ஒர்க்கில் தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். பிளேவுட்டுக்கு மேலே தான் இந்த கிரானைட்டுமே ஒட்டி இருக்கிறோம். அப்போதான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான மாதிரி பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா குவாட் சிங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். இது இந்த டேப்ஸ் எல்லாம் பேரிவேர் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கேயே அப்படியே பாதியோட நிறுத்தாமல் இங்கே ஒரு வால் மாதிரி வச்சுருக்கீங்க. இது சார் நம்ம இங்கே வாஷ் ஏரியா. இது நம்ம இங்கே தண்ணி வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணி அங்கிட்டு தெறிக்க கூடாதுன்றதுக்காக இதை வந்து கவர் பண்ணி இதை கொஞ்சம் தனியாக காமிச்சிட்டோம். ஓகே ஓகே ஓகே. மேலே இது லாஃப்ட் எல்லாமே 11 ஃபீட்ன்றதால ரொம்ப 11 ஃபீட்ன்றதுனால இது 4 ஃபீட்டு கிளியராக இருக்குது. உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அதில். ஓகே. இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியா தனியாக கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் அண்ட் வாஷிங் மிஷின் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ரெண்டுமே இருக்கு. இதுக்கான திங்ஸ் வைக்கிறதுக்கு நாங்க இங்க ஒரு கபோர்ட் செக்ஷனுமே பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே. இது வந்து லோ சீலிங்கா பண்ணி மேல ஸ்டோரேஜ் கொடுத்துட்டோம். ஒரு ஸ்டோரேஜ் கேட்டாங்க. சோ இங்க பண்றதுக்கு அதுக்கு சூட்டபிளா இருந்துச்சு. சோ அதனால இங்க ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா செட்பேக் ஏரியாக்கு போறதுக்கான ஒரு டோர் செக்ஷன். இதுவுமே வந்து வெளியே ஒரு சேஃப்டி கேட் பண்ணிட்டோம் நாங்க. ஓகே. இதுவுமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளேயே வந்துடும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு கிடையாது. சேஃப்டி கேட் எல்லாமே. இது பெட்ரூம் சார். பெட்ரூமுக்கான டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் தேக்கு தான் பண்ணியிருக்கிறோம். டோர் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டோரு. இது ஒரு 6000 இருக்கக்கூடிய டோரு. வாட்டர் ப்ரூஃபிங் டோர் தான் பண்ணியிருக்கிறோம். ஓகே. இதுக்கு நம்மளுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. ஓ, நார்மல் ஃப்ளஷ் டோர் மாதிரி இல்லை. நார்மல் ஃப்ளஷ் டோர் கிடையாது. இது வந்து டீக்கு. இது டீக்வுட்.
இது அந்த கலர் காம்பினேஷன் வந்து மேட்சா இருக்கணுமேன்றதுக்காக நாங்க இதே கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறோம். ஓ, டோருக்கு ஏத்த மாதிரி இத மேட்ச் பண்ணியிருக்கிறோம். எல்லா டோருமே அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா 16/10. இந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ கட்டிலோட பிளேஸ் வந்து இப்படி பிளேஸ் பண்றதுனால ஸோ இங்கிட்டு டிவி யூனிட் வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது ஒரு ப்ரொஃபைல் லைட் பண்ணா அழகா இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் லைட் நீட்டா பண்ணியிருக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. இதுவுமே இதில் கட் பண்ணி பண்ணது தான். ஆமாம், அதே தான். வால்லையும் சீலிங்லையும் நாங்கள் பிளாஸ்டரிங் பண்ணும் போதே இந்த மெஷர்மெண்ட்டுக்காக கட் பண்ணிவிட்டு அதுக்கான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் அப்பயே பண்ணிட்டோம். ஓகே. அப்புறம் இந்த வார்ட்ரோப்ஸ் பண்ணியிருக்கோம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 10/11. ஓகே. ஃபுல்லாகவே நாங்கள் அந்த ஆஃபாக பண்ண மாட்டோம். உங்களுக்கு ஏரியா வந்து யூசேஜ் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக வந்து நாங்கள் ஃபுல்லாகவே பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்டில்ஸ் எல்லாம் வந்து 2 ஃபீட் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது கடப்பாக்கல்ல போட்டு பண்ணுவாங்க, நம்ம அப்படி பண்ண கிடையாது. ஃபுல் கபோர்ட்ஸ் தான், நம்ம கடப்பாக்கல்லே யூஸ் பண்ணலைங்க எங்கேயுமே. ஓகே ஓகே. கிளைண்ட் எப்படி கேட்டாங்களோ அதுக்கு தான் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ட்ரெஸ்ஸிங் ஹேங்கர் கேட்டாங்க, 2 லாக்கர் கேட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு இது கேட்டிருக்காங்க. எல்லாமே அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ஒரு யூசேஜ் கொடுத்துருக்குறோம். யூசேஜ் கொடுத்துருக்குறோம். இங்கேயுமே கொஞ்சம் லைட்டு வெளிச்சம் வேணும், ப்ளஸ் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்காக வந்து அவங்க ஒரு பாயிண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அது ஒன்று கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு லைட்டுமே ஒன்று ஸ்கேல் லைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இப்போ சுவிட்சஸ் இது எல்லாமே வந்து லெக்ராண்ட் பிராண்ட் சார். ஓகே. இது ஒயிட்டு, அது வந்து பிளாக். ஆமாம், இது வந்து இந்த காம்பினேஷன் வந்து நான் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணலாம். ஃபுல் பிளாக் போட்டாலும் ஃபுல் ஒயிட் போட்டாலும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் பண்ணோம். அதான் உங்களுக்கு அது கொஞ்சம் யூனிக்காக தெரியும். ஓகே ஓகே. ஃபுல் பிளாக் பண்ணாலும் ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே பெட்ரூம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பேசேஜ் சார். இந்த பேசேஜ் ஏரியா வந்து ஒரு சும்மா சின்னதான், ஒரு 4/4.5 தான். இதுல வந்து வாஷ் பேசின் பண்ணிட்டோம். இங்க வந்து இதுலயுமே நாங்க ஃப்ளோட்டர் பேனல் டிசைன் பண்ணியிருக்கோம், மிரர் பண்ணி கொடுத்துட்டோம், லைட் பண்ணி கொடுத்துட்டோம். எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்லயே வந்ததுதான். இது எதுவுமே எக்ஸ்ட்ரா காஸ்ட் கிடையாது. மேல ஸ்டோரேஜ், இது ஒரு சின்ன ஸ்டோரேஜ். இது பேரிவேர் பிராண்டு வாஷ் பேசின் பண்ணியிருக்கோம். ஜாக்குவார்ல நாங்க இது பண்ணிருக்கிறோம், டேப்ஸ் பண்ணிருக்கிறோம். இது வந்து WPC டோரு. இதுவுமே பிளைனா ஒயிட் கலர் போட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு உட்டன் பேட்டர்ன்லயே நாங்க வந்து வாங்கி போட்டோம். இதுல வந்து இந்த டிசைன்ஸ் மட்டும் நாங்க மேனுவலா பண்ணிட்டு நீங்களே கட் பண்ணி இதை நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. CNCல பண்ணி கொடுத்துட்டோம். இது டாய்லெட்ஸ் வந்துட்டீங்கன்னா இது கம்ப்ளீட்டாவே 4/2 தான் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். சீலிங் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இது 11.5 ஃபீட் இருக்கு. ஓகே. கீழே நம்ம ஒரு 1/2 ஃபீட் டவுன் பண்ணிருக்கோம், தண்ணி வெளியே போகாம இருக்கிறதுக்காக. ஓகே ஓகே. டவுன் பண்ணிட்டு இந்த ஃபுல் ஹைட்டுக்குமே நாங்க வந்து டைல்ஸ் பிளான் பண்ணிட்டோம். இப்போ இந்த இதுக்கான லூவர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3/2 பண்ணியிருக்கோம். ஓகே. வித் எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ரொவிஷனோட பண்ணியிருக்கோம். விண்டோவும் பெருசா தான் கொடுத்திருக்கீங்க. ஆமா. ஓகே. இது மிக்சர் வால்வு வந்து ஜாக்வார் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பேரிவேர். இது வந்து சிங்கிள் செட்டு பேரிவேர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இது எபாக்சி போட்டிருக்கீங்க. ஃப்ளோர் ஃபுல்லா கம்ப்ளீட்டாவே எபாக்சி பண்ணியிருக்கோம் சார். ஏன்னா நாளைக்கு வாட்டர் லீக்கேஜ்ன்றது வந்துடக்கூடாதுன்றதுக்காக பாத்ரூம் கம்ப்ளீட்டா ஃப்ளோர் ஃபுல்லாவே நாங்க எபாக்சி பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த ஷவர் பேனல் வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபீட் ஆர்ம் பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா 9/9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு ஸ்கொயர் வந்து நாங்க ஷவர் பண்ணிருக்கோம். இது ஏன்னா உங்களுக்கு நம்ம குளிக்கிறப்ப வந்து ஒரு அருவியில குளிக்கிற ஒரு ஃபீல் வரும். அந்த தண்ணியோட ப்ரெஷர் நல்லா இருக்கும். ரெயின் ஷவர் மாதிரி. ரெயின் ஷவர் மாதிரி பண்ணிடுவோம். கீழே ஒரு பெட்ரூம், மேல 3 பெட்ரூமா? மேல வந்து 2 பெட்ரூம், ஒரு ஸ்டடி ரூம் சார். ஓகே. இது CNCல பண்ணிருக்கீங்களா? ஆமா சார், இது CNCல நம்ம பண்ணிட்டோம். இந்த ஸ்டெப்ஸ் ஏறி வரப்ப இங்கனக்குள்ள வந்து நம்ம எம்டியா வைக்க கூடாது, அது நல்லா இருக்காதுன்றதுக்காக நாங்க ஒரு CNCல வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மேக் பண்ணிட்டு, ஓகே, இது மழை பெஞ்சா தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்கு வெளியே கிளாஸும் பண்ணிட்டோம். இதுல உங்களுக்கு அந்த டிசைனும் கிடைக்கும், பிளஸ் நம்மளுக்கான வெளிச்சமும் கிடைக்கும். மேல வந்தோடனே இது மட்டும் டைல்ஸ் நாங்க கொஞ்சம் பிரிச்சு காமிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம பிளாக் கலர் கிரானைட்ல இருந்து அதே பேட்டர்ன்லயே கொஞ்சம் வரட்டமேட்டுக்காக ஒரு டார்க் கலர் கிரே பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. இது வந்து மேட் ஃபினிஷ் டைல்ஸ். ஓகே ஓகே. மேல ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி, ஒரு லாபி ஏரியா. ஓகே. இது 2 பெட்ரூம், இது ஒரு ஸ்டடி ரூம். இது வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போறதுக்கான ஏரியா. இப்போ இங்கேயும் அதே மாதிரி இன்டீரியர் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க? எல்லா ரூம் பண்ணியிருக்கோம் சார். இப்போ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் 16/10. இதுக்குமே நாங்கள் ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே.
இதுல வந்து பாத்தீங்கன்னா டோர் செக்ஷன் அங்க வரதுனால அந்த டோரை கழிச்சு மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் ஏரியா ஃபுல்லா நாங்க கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டோம். கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க. ஓகே. அதே இது ஒரு சின்ன பேசேஜ் ஏரியா, அதே செக்ஷன் கபோர்டு ஒர்க்கு, அதே சைஸ் டாய்லெட்டு, கலர் பேட்டர்ன் மட்டும் மாத்திருப்போம். ஒரு பாத்ரூமுக்கு வேற வேற டைல்ஸ் யூஸ் பண்ணிருப்போம், வேற கலர் யூஸ் பண்ணிருப்போம். ஓகே. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ன்றதால சங்கன் பண்ணி. ஆமா சார், இது சங்கன் ஸ்லாப் பண்ணிட்டு அதே மாதிரிக்கு நம்ம டைல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு எபாக்சி பண்ணிட்டோம். வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ன்றதுனால கம்ப்ளீட்டாவே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டைல்ஸ் ஓட்டிட்டு அதுக்கு மேலே எபாக்சி பண்ணிருக்கோம். ஓகே. உங்களுக்கு அது டூயல் கோட்டிங்கா ஒர்க் ஆகும் வாட்டர் லீக்கேஜுக்கு. இது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பெட்ரூம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11/11.5, 11க்கு 11.5. இதுலையுமே நாங்கள் ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபைல்ஸ் வித் 2 ஜங்ஷன் லைட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சின்ன பெட்ரூம் தான் நம்ம கபோர்ட் சைஸ் குறைச்சிருக்கலாம், பட் அதையுமே நாங்கள் குறைக்கல. இந்த இதுமே வால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இது ஃபுல்லாக கபோர்டு. இது ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. இப்போ கீழே வந்து கிச்சனுக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்தோம், மாடியில் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா வேணும்ன்றக்கா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்கோம். 11 ஃபீட்ல வந்து இது 8 ஃபீட் கேப் விட்டுட்டு மேலே 3 ஃபீட்டுக்கு வந்து ஸ்டோரேஜ் 3 ஃபீட்டுக்கு லோ சீலிங் மாதிரி பண்ணிட்டீங்க. ஆமாம். இங்கே கொஞ்சம் பெரிய ஏரியாவாக கிடைச்சிருக்கு. இது கொஞ்சம் ஏரியா பெருசுன்றதுனால அதுக்கு தகுந்தாப்புல பண்ணிட்டு டபுள் சைடு கபோர்ட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. ஒன் சைடு இல்லாமல் டபுள் சைடு பண்ணிட்டோம். இது அதுக்கான டாய்லெட்ஸு. இதுவும் சேம் சைஸ் தான், அதே சைஸ். டாய்லெட் சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது 9/4.25, அதாவது 4.25க்கு 9 அடி. ஓகே. இதுவும் சங்கன் ஸ்லாப் தான் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் எதையுமே அது மாதிரி லோ சீலிங் பண்ணல. இல்ல சார், பண்ணலாம். அதாவது இந்த வீட்டுக்கு பண்ணா அதனுடைய லுக்கு போயிருன்னு சொல்லிட்டு நாங்க இது எல்லாமே ஃபுல் சீலிங்காவே பண்ணிட்டோம். லோயரா சீலிங் பண்ணல. திங்ஸ் வைக்கிறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து இந்த கார்னர்ல ஒரு மாணிக்கு கவ் பண்ணி இந்த சோப்பு இதெல்லாம் வைக்கிறதுக்காக போடுவாங்க. அது இந்த வீட்டுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இதை நாங்க வந்து கன்சல்டடாவே இதை பண்ணி இது ஒரு கிரானைட் ஒர்க் பண்ணிட்டோம். இங்க அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். எல்லா பாத்ரூம்லயும் இதே மாதிரி பண்ணிட்டோம். இப்போ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர் வந்து இது 3 நியர்பைல இருக்குன்னு ஒரே கலர் டோர் ஒரே மாதிரியா நாங்க கொண்டு வந்துட்டோம். டிஃபரெண்டா கொண்டு வந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி ரூமா கேட்டாங்க. பசங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டடி ரூமா வேணும்னு சொல்லிட்டு இதை டோட்டலா ஸ்டடி ரூமா பண்ணிட்டோம். ஸ்டடி ரூமுக்கான புக் செல்ஃப் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்ட் செக்ஷன் கேட்டாங்க, ஒரு சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கான ப்ரொவிஷன் கேட்டாங்க. ஸோ அதுவுமே நாங்க பண்ணி கொடுத்துட்டோம். இதுல பாத்ரூம் இல்லை, ஸ்டடி ரூம்ன்றதால இதுல பாத்ரூம். ஆமா, இது பாத்ரூம் இல்லை. பேசேஜ் ஏரியால இருந்து அங்கிட்டு போறதுக்கு ஒரு சேஃப்டி கேட் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால இந்த ஒரு சேஃப்டி கேட் ரெண்டாவது நாங்க லாஸ்டா பண்ணி கொடுத்தோம். ஓகே ஓகே. அதான் இது இங்க க்ளோஸ் ஆகி தானே இருக்கு, ஏன் கேட்டுன்னு யோசிச்சேன். அவங்க கொஞ்சம் இது வேணும் சார் எக்ஸ்ட்ரா பர்பஸுக்காகன்னு கேட்டாங்க. ஸோ நாங்க அதையுமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டோம். இந்த ஸ்டேர் கேஸை வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பண்ணலாம், நார்மலா ஒரு லேடர் மாதிரி பண்ணலாம். பட் அது இங்க அந்த அளவுக்கு யூனிக்கா இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்லன்னு ஸ்பைரல் ஸ்டேர் கேஸே நாங்கள் பண்ணிட்டோம். இதோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டு. கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஏறுற மாதிரிக்கே பண்ணியிருக்கோம். அந்த சீலிங்லையுமே நாங்கள் அதே ரவுண்டுக்காக வந்து சீலிங் கட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதே ரவுண்டுக்காக வாலும் பண்ணிட்டு டாப்ல வந்து இந்த வெளிச்சம் எக்காரணத்தை கொண்டு குறையக்கூடாதுன்னு பிளான் பண்ணி நாங்கள் டாப்ல வந்து ரூஃப் பண்ணல, டஃப் அண்ட் கிளாஸ் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளோ வெளிச்சம் கிடைக்கும். இப்போ மீதி இருக்கிற இந்த ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம மாடியில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறக்கா இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். ஓகே. இவங்க இங்கே கீழே போய் துணி காய போட முடியாது, துவைக்க முடியாதுன்றதுக்காக இங்கே ஒன்று கொடுத்துட்டோம். ஸோ இவங்க இங்கே துவைச்சிட்டு மொட்டை மாடியில் பெரிய துணி காய போடுறதுக்கு இடம் இருக்குது, அங்கே பண்ணிக்கலாம். இல்லை டெம்பரவரியாக பண்ணுறதுக்கு இங்கே வெளியே பால்கனிலையும் பண்ணிக்கலாம். ஓகே. இது பால்கனி ஏரியாவுக்கும் ஒரு சேஃப்டி. ஆமாம் சார், இது வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்ப இது எலிவேஷனு. ஸோ எலிவேஷன் பிளைன் சீட்டாக பண்ணாலும் இந்த மாடிக்கு கேட்டு பண்ணாலும் கொஞ்சம் எலிவேஷனை பாதிக்கும்ன்றதுக்காக நாங்கள் சிஎன்சிலே டிசைன் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. இந்த இதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிட்ட ஒன்று பண்ணால் ஆர்கிடெக்டடாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வந்து ஒரு கார்னராக வந்து எல் டைப் வந்து டிசைன் பண்ணிட்டோம் சிஎன்சிலேயோ. ஓகே ஓகே. இது வந்து ஒரு பால்கனி சார், கீழே கார் பார்க்கிங்க்கு மேலே அப்படியே ஒரு பால்கனி பண்ணிட்டோம். நல்ல பெருசாக இருக்கு, பெரிய சைஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கக்கூடாதுன்னு இது நாங்கள் எலிவேஷன் ஆரம்பத்திலே டிசைன் பண்ணும்போது இந்த பர்கலாவோட டிசைனோட நாங்கள் பண்ணிட்டோம். ஓகே. இது ஸ்டீலில் பண்ணது. ஆமாம், ஸ்டீலில் பண்ணது.
இதுவுமே நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டுக்குள்ளே பண்ணிட்டோம். ஓகே ஓகே. இது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் பண்ணலை நம்ம. ஆ இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப்பு, இப்படி இருந்து இப்படி போயிட்டு அங்கிட்டு கொஞ்சம் திரும்புது. ஸோ இது ஃபுல்லாமே வந்து டெக்ஸ்டர் பண்ணிட்டோம். ஓகே. பிளைன் வாலை காலையும் டெக்ஸ்டர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நாங்கள் டெக்ஸ்டர் பண்ணிட்டோம். எலிவேஷன் சைடும் தெரியுன்றதுக்காக. ஸோ இங்கே இவங்க யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸபுளாக இருக்கட்டுமேன்றதுக்காக வந்து நாங்கள் துணி காய பிறகு இங்கே ஒரு ஃபோல்டிங் டைப்பும் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே ஓகே. இது அந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் இருக்குல்ல சார், அதுக்கான டாப் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் என்ன இருக்கோ அந்த ரவுண்ட் செக்ஷன் அதே நாங்கள் டைப்லேயே வந்து ரவுண்டாக பண்ணிட்டோம். ஓகே. ஆல் ஒர்க்கு பிரிக் ஒர்க்கு பண்ணி நாங்கள் பண்ணிட்டு அதேமே உள்ள கொஞ்சம் ஏர் கிடைக்கணுன்றதுக்காக வந்து ஒரு ஜாலியோட ப்ரொவிஷன் 4 பக்கமே பண்ணிட்டோம். ஓகே ஓகே. சைடில் பண்ணிட்டீங்க? ஆமாம், சைடில் பண்ணியாச்சு. ஸோ இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால இந்த டோருமே வந்து ஸ்கொயராக போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இதுவுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும் கர்வாக இருக்கும். இந்த இது என்ன இருக்கோ இதுக்காகவே நாங்கள் டோர் செக்ஷன் பண்ணிட்டோம். ஓகே ஓகே ஓகே. இதுவே நீங்கள் எம்எஸ் வச்சு பெண்ட் பண்ணி சீட் பண்ணிட்டு ஃபுல்லாக சீட் பண்ணாலும் உள்ள வந்து வெண்ட் பத்தாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டோம். ஓகே. இது வந்து காற்று வர்றதுக்காக சைடில் இந்த ஜாலி வழியாகவும் காற்று வரும். ஆமாம். இங்கே தண்ணி வரக்கூடாதுன்னு இங்கே ஒரு சன்ஷேடு மாதிரி பண்ணிட்டீங்க? ஆமாம் சார். இது பிளைனாக பண்ணுறதுக்காட்டிலையும் ஒரு சன்ஷேடாக இழுத்து பண்ணிட்டோம். இது டஃபன் கிளாஸ் தான். இந்த கிளாஸ்லேயே வந்து ஒரு சன்ஷேடாக நாங்கள் பண்ணிட்டோம். ஓகே. இந்த ஃப்ளோருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் ஒரு ரூஃப் கூலிங் டைல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயுமே வந்து டேம் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே ஓகே. இதையும் தாண்டி லீக்கேஜ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக பேரபர்ட் வால்லாம் வந்து 3.5 ஃபீட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம பண்ணிட்டீங்க? 3/4 அடி வாலே பண்ணிட்டோம். இது 4.5 வால்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். 3/4 அடியே கம்ப்ளீட்டாக பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இந்த ஓவர் ஹெட் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன் ஃபேஸில் ஒரு தரையிலேருந்து ஒரு அடி நம்ம கட்டி தூக்கி வைப்போம். ஸோ அப்படி வைக்கிறத காட்டிலையும் கொஞ்சம் நம்ம பேரபெட் வால் ஹைட் வரைக்கும் தூக்கி வச்சிட்டோம்னா கீழே வந்து வாட்டர் ப்ரெஷர் நல்லா இருக்குமேன்றதுக்காக வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இது வீடு பெரிய வீடுன்றதுனால 1500 லிட்டர் டேங்க் பண்ணியிருக்கோம். அஸ்ட்ரால் பிராண்டில் பண்ணியிருக்கோம். இது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான்? இது இன்க்ளூடிங் ஸ்கொயர் ஃபீட்டில் ரேட்டு தான். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் பண்ண கிடையாது. ஓகே. மேலே வந்து கிளைண்ட்டு வந்து துணி துவைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோன் கேட்டாங்க மேலே, அதனால இங்கே உட்காந்து துணி துவைக்கிற மாதிரி ஒரு செக்ஷன் பண்ணி கொடுத்தோம். ஓகே ஓகே ஓகே. ஜென்ரலாக நின்று துவைக்கிற மாதிரி இப்போ ஐட்டம். ஆமாம், இவங்க உட்காந்து துவைக்கிற மாதிரி கேட்டாங்க, அதனால அப்படி அவங்க கேட்ட மாதிரிக்கே பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே. இப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரோட சேர்த்து பண்ணியிருக்கீங்க. என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணுறீங்க சார்? இது ஸ்கொயர் ஃபீட் 2599 பெர் ஸ்கொயர் ஃபீட் 2599 ரூபா பட்ஜெட்டில் தான் இந்த வீடு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் இன்டீரியர் எல்லாமே இன்க்ளூடிங்காக சேர்த்து. ஓகே. இதில் எது எக்ஸ்ட்ரான்றது சம்ப் எக்ஸ்ட்ரா, காம்பவுண்ட் வால் எக்ஸ்ட்ரா, இதை தவிர்த்து எல்லாமே நாங்கள் இன்க்ளூடிங்காக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் இந்த ஃபேன் எல்லாம் வந்து கிளைண்ட்ஸ் வாங்கி மாட்டிட்டாங்க, இது நாங்கள் பண்ணலை. லைட்டிங் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே. இப்போ ஏசி ப்ரொவிஷனு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான். ஓகே. இப்போ வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஃப்ளேயாஸ் சாலிட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எதனால சாலிட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து இங்கே ஆன்டிடெர்மேட், அதாவது கரையான் தொல்லைங்க அதிகமாக இருக்குது. ஸோ கரையான் பிரச்சனைக்காகவும் இந்த வாட்டர் வந்து நாளைக்கு லீக்கேஜ் பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா ஃப்ளேயாஸ் பிரிக்ஸ் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வாட்டர் அப்சர்வேஷன் கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ அதுக்காகவும் வந்து அந்த பிரிக்ஸை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வயர் கட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மற்ற நீங்கள் மெட்டீரியல்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா வயர் எடுத்துட்டிங்கன்னா ஃபினோலக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பைப் ஐட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினோலக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் எல்லாமே. நம்ம பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேரிவர் அண்ட் ஜாக்வர் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி பிராண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரேட்டு கொடுத்துறோம். ஸ்கொயர் ஃபீட் வந்து 65 ருபீஸ் வந்து நாங்கள் கோட் பண்ணி கொடுத்துறோம். ஓகே. ஸோ அது கிளைண்ட் என்ன பிராண்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது நாங்கள் அவங்களுடைய ஒப்பீனியனுக்கு விட்டுறோம் நாங்கள். ஓகே ஓகே ஓகே. இந்த வீட்டுடைய பெயிண்டிங் ஒர்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து 2 கோட்டு வந்து நாங்கள் பட்டி பார்த்துருக்கோம். 1 கோட் ப்ரைமர் பண்ணியிருக்கோம், 2 கோட் எமல்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. அந்த ப்ரைமருமே வந்து பார்த்தீங்கன்னா டேம் சீட் ப்ரைமர் தான் பண்ணியிருக்கோம். ஏசியன் பிராண்டில் பெயிண்ட்டுமே வந்து ஏசியன் பிராண்டு தான் நாங்கள் பண்ணுறோம். இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் எமல்ஷன் அட்வான்ஸ்டு பண்ணியிருக்கோம். ஸோ இது 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டர் ஒர்க்கு இது எல்லாமே இன்க்ளூடிங்காக பண்ணியிருக்கோம். எலிவேஷன் மட்டும் கம்ப்ளீட்டாக 2 கோட்டு பட்டி வச்சுட்டு 1 கோட் ப்ரைமர் அண்ட் 2 கோட் எமல்ஷன் பண்ணியிருக்கோம். அவுட்டர் வால் ஃபுல்லாக பட்டி கிடையாது, டைரெக்டாக ப்ரைமர் பண்ணிட்டு 2 கோட் எமல்ஷன் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டேம் சீட் ப்ரைமர் தான் பண்ணியிருக்கோம். டேம் சீட் ப்ரைமர் பண்ணிட்டு அப்பெக்ஸ் அட்வான்ஸ்டு பண்ணியிருக்கோம் ஏசியன் பெயிண்ட்ஸில். அதுக்கும் உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ஓகே.
எல்லாமே நாங்கள் குவாலிட்டியான பிராண்டடாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் எதுவுமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. சரி. சார் நம்ம பண்ணுற பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பர் டிராயிங் என்ன இருக்கோ, ஸ்ட்ரக்சர் டிராயிங் என்ன இருக்கோ அதுபடி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அந்த ஸ்டீலில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அது டிராயிங்கில் என்ன இருக்கோ நாங்கள் அதையே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பிராண்டு ஃபேமஸாக இருக்கும். ஆமாம். ஸோ நாங்கள் அந்த பிராண்ட் ISI 550D தான் யூஸ் பண்ணுறோம். அஸ்பர் ஸ்டாண்டர்ட் வெயிட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. அந்தந்த ஏரியாவில் என்ன பிராண்டு கிடைக்குதோ அதை யூஸ் ஆமாம் சார். அதில் எது ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கோ நாங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் JSW, அக்னி, ஐஸ்டீல் அந்த ஏரியாவுக்கு தகுந்தாப்புல நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. சிமெண்ட் என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஸோ சிமெண்ட் வந்து செட்டிநாடு யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து செட்டிநாடில் PPC சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே. உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து செட்டிநாடு ஃபேமஸாக இருக்குது. நாங்கள் ஃபுல்லாக செட்டிநாடு யூஸ் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ இது இன்டீரியரோட சேர்த்து இந்த ரேட்டு 2600 ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்கிறீங்க. எனக்கு இன்டீரியர்லாம் வேணாம், எனக்கு சிம்பிளாக வீடு மட்டும் வேணும் அப்படின்னா சார் அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ கஸ்டமர் வர்றாங்க எனக்கு இந்த பட்ஜெட் போதும்னு சொன்னால் நாங்கள் 1900 ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2600 வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஊரை பொறுத்தும் டிஸ்டன்ஸை பொறுத்தும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். பட் இதுதான் நாங்கள் பண்ணுறோம். 1900 ஆரம்பித்து இந்த ரேட்டு வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குறதுக்கான விட உங்களுக்காக நாங்கள் வந்து குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த வீடு வந்து எவ்வளோ பில்டப் ஏரியாவுக்கு என்ன பட்ஜெட் ஆச்சு அப்படின்றது தான், எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ செலவாச்சு, அந்த இதுக்கு என்ன ரேட்டு வாங்குறீங்க அப்படின்றது. ஓகே சார். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா 2200 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த 2200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நாங்கள் 2600 மணி தான் சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகே. இதில் எக்ஸ்ட்ரான்றது காம்பவுண்ட் வால். காம்பவுண்ட் வால் வந்து 7 ஃபீட் ஹைட் பண்ணியிருக்கோம். கிராவல் ஃபில் பண்ணி டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். உள்ள பெயிண்டிங் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாம் சேர்த்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கோட் பண்ணியிருக்கிறது ஒரு ரன்னிங் ஃபீட்டுக்கு வந்து 2500 rupees. ஓகே. எல்லாம் இன்க்ளூடிங்காக சேர்த்து. சம்பு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு 5000 லிட்டர் கேட்டாங்க. நாங்கள் ஒரு லிட்டருக்கு வந்து 12 rupees சார்ஜ் பண்ணுறோம். அது ஒரு 60,000 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு நாங்கள் அதை பண்ணி கொடுத்தோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஓவராலாக எவ்வளோ பட்ஜெட் இதுக்கு? சார் ஓவராலாக காம்பவுண்ட் வால், வீடு, இந்த இருக்கக்கூடிய என்டையர் எல்லாம் சேர்த்து 62 lakhs பட்ஜெட் இந்த வீட்டினுடைய பட்ஜெட். ஓகே 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 ஓகே. இதில் வந்து போரு, EB அண்ட் பிளான் அப்ரூவல் மட்டும் கிளைண்ட் ஸ்கோப்பு. இதை தவிர்த்து இதில் இருக்க எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்ததான். இது எல்லாமே 62 லட்சம். 62 லட்சத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே. இவங்க எல்லா இடங்கள்லையும் வீடு கட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேனியில் வீடு கட்டி சேல் பண்ணுறாங்க. தேனி சரௌண்டிங்கில் கட்டின வீடு வாங்கணும் அப்படின்னாலும் இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம்.